ஆம்ஸ்ட்ராங் சார். மேபி சோசியல் மீடியால இவரை பார்க்காதனால இவர் யாருன்னு நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இவர் யாரு தெரியுமா? பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட தமிழக மாநில தலைவர் தான் இவரு. அது மட்டும் இல்ல, ஒரு நல்ல அரசியல் தலைவர் எப்படி இருக்கணுமோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இவரு. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களை சட்ட கல்லூரியில இலவசமா படிக்க வச்சவரு. ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக நின்னு பேசின ஒருத்தவங்க ஒதுக்கப்பட்ட மக்கள்னே சொல்றது தப்புன்னு சொன்னவர். தான் ஒரு அரசியல் கட்சியில நின்னு ஜெயிக்கலனாலும் தான் ஒரு அரசியல் தலைவனா என்னைக்குமே ஜெயிச்சிட்டு இருந்தார். வாழ்நாள் ஃபுல்லா மக்களுக்காகவும் அரசியலுக்காகவும் அர்ப்பணிச்சவர். அதுக்கு என்ன, இவர் இப்ப இறந்துட்டாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல, கொன்னுட்டாங்க. கரெக்டா நேத்து இவர் வீட்டு வாசல்ல இருந்து வெளியே வரப்ப வீட்டு வாசல்லே வச்சு ஒரு ரவுடி கும்பல் யாருன்னே தெரியாம இவரை வந்து அட்டாக் பண்ணி கொன்னுட்டாங்க. என்னடா ஆச்சு தமிழ்நாட்டுக்கு நம்ம தான் இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் கொலை, இன்னொரு பக்கம் கொள்ளை, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா போதை பொருள்னு சொல்லிட்டு இவ்வளவு இருக்கு தமிழ்நாடு. இவர் ஒரு அரசியல் கட்சியோட மாநில தலைவரா இருக்கப்ப இவரே வெட்டுறப்ப நம்மளாம் சாதாரண மனுஷங்க. அப்ப நம்மளால கொஞ்சம் யோசிச்சு இவர் இவ்வளவு பணியும் இவருக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு தான் சொன்னோம். ஒரு மனுஷன் உயிரோட இருக்கப்பே அவனை கொண்டாடுங்க.